லியோ படத்துக்கு அப்புறம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல பெரிய ஹைப்ல வந்து பல்பு வாங்கின படம் தான் கூலி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச அவரோட எந்திரன்கிற படத்துல வர்ற சீனை சொல்லலாம். எக்ஸாக்டா இப்படி ஒரு மொமெண்ட் அண்ட் இப்படி ஒரு மனநிலையில தான் எல்லா ஆடியன்ஸுமே இப்போ இருக்காங்க. இந்த ஒரு படம் மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் இருக்கு. அதையெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ நம்ம என்னப்பா பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. அதை வீடியோட எண்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அது என்னென்ன படங்கள்ங்கிறத பார்க்கலாம். அது எப்படியெல்லாம் ஹைப்ல வந்து எப்படி பல்பு வாங்கி ஃபிளாப் ஆச்சு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ரோரிங் இன் தியேட்டர்ஸ், எப்படி தியேட்டர்ல ஃபுல்லா ரோர் பண்ணிக்கிட்டு இருக்கிற கூலி அப்படிங்கிற மூவி தான். ஓகே, இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹைப் என்னன்னா, தலைவர் தான் ஃபர்ஸ்ட் ஹைப். ஏன்னா ஜெயிலர் படத்துக்கு வந்த லால் சலாம் டிசாஸ்டர் மூவி அண்ட் அந்த படத்துல அவர் ஹீரோவா நடிச்சிருக்க மாட்டாரு, ஜஸ்ட் கேமியோ தான். அதுக்கப்புறம் அந்த வேட்டையன் மூவி நல்ல ஹிட் தான், நல்ல படமும் கூட தான். ரஜினி சார் இந்த மாதிரி ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி படம் நடிச்சிருக்காருங்கிறதுக்கே அவர் பெரிய பாராட்டு கொடுக்கலாம். அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பாராட்டினாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு வாட்டி வேணா பார்க்கலாம் அப்படின்னு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துச்சு. எல்லா ஆடியன்ஸையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. ஸோ ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லான மாசான ரஜினியை இந்த மூவில தான் பார்க்க போறோம் அப்படிங்கிற ரீசன் தான் ஃபர்ஸ்ட் ஹைப். அது எதனாலன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜனால தான். ஏன்னா எப்படி ரஜினிங்கிற டைட்டில் கார்டு இந்த படத்தில் வர்றப்ப நம்பர் 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாங்களோ, அதே மாதிரி டைரக்டர்ஸ் நேம் போடுறப்பவும் அந்த டைட்டில் கார்டு மாதிரி போட்டா இவருக்கும் இதே மாதிரி நம்பர் 1 அப்படிங்கிறது போடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேயே நம்பர் 1 டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கிற ஒரு டைரக்டர். பிகாஸ் இவர் எடுத்த எல்லா படமும் ஹிட். தமிழ் சினிமாவில் இவர் பண்ண சிக்னேச்சர் சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிச்சு நியூ ட்ரெண்ட் செட் அப்படின்னே சொல்லலாம். அப்படி அவர் எடுத்த படங்கள்லாம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அண்ட் இந்த படத்தில் இவர் ஏற்கனவே எடுத்த விக்ரம் படம் மாதிரியே மல்டி ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி படம். ஸோ இந்த படம் ஒரு பேன் இண்டியா மூவியா வரப்போகுது போல அப்படிங்கிற ஒரு விஷயமும். அண்ட் லோகேஷ் இந்த படத்தில் என்னென்ன புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காரு, நம்மளை எப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ண போறாருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த படத்தை ஹைப் பேத்தி விட்டதுக்கான செகண்ட் ரீசன், இல்லை மெயின் ரீசனே சொல்லலாம். ஓகே, தேர்ட் மியூசிக் டைரக்டர் அனிருத். ரஜினி அண்ட் லோகேஷ் மாதிரியே மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இவர் தான் நம்பர் 1ல இருக்கிற மியூசிக் டைரக்டர். இவர் அவங்க 2 பேர் கூடயும் தனித்தனியான படத்தில் ஒர்க் பண்றப்பவே பல சம்பவங்கள் பண்ணாரு. அப்படி இருக்கிறப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற படத்தில் இவர் மியூசிக் போடுறாருன்னா சொல்லவா வேணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் இந்த படத்துக்கு ஹைப் ஏற்றி விட்டதுக்கான ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இவங்க 3 பேர் தான் இந்த படத்துக்கு கிடைச்ச ஹைப்புக்கு பிக்கஸ்ட் ரீசன். நிறைய விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கூட ரஜினி விஜய் கான்ட்ரோவர்சினால ரஜினி மேல இருக்க வன்மத்தை விட எங்களுக்கு எங்க தளபதியை வச்சு 2 பிளாக் பஸ்டர் கொடுத்த டைரக்டர் லோக்கிக்காகன்னு சொல்லி FTFSல போய் பார்த்தாங்க. ஆனா இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு, அது அவனுக்கு வீதி இப்படி டிஸ்கஸ்லாம் பண்ணி பிளான் போட்டு எல்லா ஆடியன்ஸையும் ஏமாத்தின படமா தான் இருந்துச்சு கூலி. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இப்படி ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டவங்களா தான் இருந்தாங்க ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ் இந்த படத்தை போட்டு அடின்னு அடிச்சதுனால போஸ்ட் இன்டர்வியூல இதுக்கு எப்படியெல்லாம் வந்து முட்டு கொடுக்க போறாரு லோக்கி அப்படின்னு படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனும் ஹைப்பும் இப்போ இன்டர்வியூக்கு மாறிடுச்சு. ஸோ ஹைப்ல வந்து ஃபிளாப் ஆன மூவிஸ்ல இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் மூவி இதே டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தளபதி விஜய் வச்சு எடுத்த லியோ மூவி. இந்த படம் கூலி படத்தோட பயங்கரமான ஹைப்ல வந்துச்சு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாரா இருந்தாலும் எங்க பார்த்தாலும் லியோ அப்டேட்னு ஸ்கூல் காலேஜ் ஃபங்க்ஷன்ல கூட இதே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் ஒன்னு தெரியல சார், அத பத்தி கேக்குறேன். லியோவா? ஓ மை காட், லியோனா சிங்கம்பா. அது சிங்கம் தான். அது விஜய் வந்து சிங்கம் தான். அது என்னப்பா லியோ பத்தி கேக்குறீங்களா? ஏன்னா ஆல்ரெடி லோக்கி அண்ட் விஜய் காம்போல வந்த மாஸ்டர் படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அதுக்கப்புறம் வந்த பீஸ்ட் வாரிசு எல்லாம் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவான படமாக தான் வந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லா ஆடியன்ஸையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. வாரிசு படம் ரிலீஸ் ஆன சேம் டேல FDFS போலையாடான்னு கேட்டா வெயிட்டிங் ஃபார் தளபதி 67 சொல்லிட்டு இருந்த நிறைய விஜய் ஃபேன்ஸை நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு விஜய் அண்ட் லோக்கியும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் முக்கியமானது லோக்கி அதுக்கு முன்னாடி எடுத்த விக்ரம் படம். இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியவே திரும்பி பார்க்க வச்சது அந்த படம். அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே இவரோட ஃபில்ம் மேக்கிங்கை LCU அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சதும் அந்த படத்தால தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்த டைம்லலாம் அயன் படத்துல ஒரு தாஸ் கேரக்டரோட ரெஃபரன்ஸா தான் தாஸ் அண்ட் கோ ஃபேக்டரின்னு இதுல காமிச்சிருக்காங்க போல. டைட்டில் டீசர் வீடியோல தேல் சிம்பிள் போட்ட ஒரு மூட்டையை காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்குறப்ப ரோலெக்ஸை மென்ஷன் பண்ற மாதிரியே இருக்கு. இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, இது LCUல வருமோ LCUவே வராதோ அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால ஃபேன்ஸும் ஆடியன்ஸும் ஆளாளுக்கு ஒன்று கிரியேட் பண்ணி இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு ஹைப் பூம் ஆச்சு. LCUல விஜயும் ஒரு பார்ட்டா இந்த படத்துல இருந்து லோக்கி கனெக்ட் பண்ணிடுவார் போல. விக்ரம் படம் மாதிரி இருக்குமா இல்லை அதுக்கு மேல இருக்குமா என்னன்னு தெரியலையே. லோக்கி என்ன
என்னெல்லாம் நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போறாரோ அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸுமே இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டுச்சு. ஆனா படத்தோட ஃபிளாஷ்பேக்ல வர நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்னால விஜய் ஃபேன்ஸ் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ அதனால இந்த படத்தையும் லோக்கியையும் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, போட்டு அடின்னு அடிச்சாங்க. ஆனா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லோக்கி பண்ண சம்பவம் இப்போ வரைக்கும் நிறைய டீகோடிங் வீடியோவாகவும் நிறைய இன்டர்வியூல அவர்கிட்டயே கொஸ்டினாவும் கேட்டுக்கிட்டு பேசும் பொருளாக தான் இருந்துகிட்டே இருக்கு. Basically, Leo is a strong character in LCU and people love it. But எனக்கு personally கேட்டா நான் Master 2 பண்ணனும்ன்றதுல I have a proper idea for that also. He also knows that. முக்கியமா தளபதி விஜயோட பர்ஃபார்மன்ஸ் இதுவரை எந்த படத்துலயுமே பண்ணாத அளவுக்கு ஒரு ரக்கடான ஒரு டிஃபரெண்டான கேரக்டரா பண்ணிருப்பாரு. அண்ட் கலெக்ஷன்லயும் 600 கோடி சம்திங் கலெக்ட் பண்ணி விஜயோட கெரியர்லயே இது வந்து ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ண படமாவும் இருந்துச்சு. ஓகே, இந்த லிஸ்ட்ல தேர்ட் மூவி என்னன்னு பார்த்தோம்னா டைரக்டர் சிவா டைரக்ஷன் பண்ணி ஆக்டர் சூர்யா நடிச்சு மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி இசை அமைச்சு ஒரு மாபெரும் ஹைப்ல வந்த கங்குவா அப்படிங்கிற படம். இந்த படத்தோட முக்கியமான காரணம் இதுல ஹீரோவா நடிச்ச ஆக்டர் சூர்யா தான். ஏன்னா 2020 இவர் நடிச்சு வந்த சூரரை போற்று படமா இருந்தாலும் சரி, 2021 வந்து ஜெய்பீம் படமா இருந்தாலும் சரி, ரெண்டு படமே தரமான படம். ஆனா பை பேட் லக் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்த எதற்கும் துணிந்தவன்கிற படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1.5 வருஷம் கழிச்சு திரும்ப தியேட்டருக்கு வர்ற சூர்யாவோட படம் இது. அதுலயும் அவரோட கெட்டப்பு தலைவனே அப்படிங்கிற சாங் மாதிரி டிஎஸ்பி அவர்கள் போட்டு அந்த மியூசிக்னு படத்து மேல ஆடியன்ஸ்க்கு நிறைய கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுச்சு. இப்போ வரைக்கும் அந்த தலைவனேங்கிற சாங் எல்லாம் டிவிக்கு இல்லை, விஜய்க்காக விஜய் ஃபேன்ஸ் எடிட் பண்ணி போட்டு நிறைய வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன். இதெல்லாம் விட முக்கியமான ரீசன் ஆடியோ லான்ச் அப்போ இந்த படத்தோட டீம் பண்ண அந்த அலப்பறை தான். பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா பேசின பேச்சு தான். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். பேன் இந்தியா ரெக்கார்டோட எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க நடக்கும். சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கோங்க, திருப்பி கொண்டு வரேன், நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். தேங்க்யூ. சரி, அந்த ஆளு தான் ஏதோ ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசிட்டாரு, நம்மளாச்சும் சும்மா இருப்போம்னு சும்மா இல்லாம நான் சொல்லுவேன் அப்படின்னு வாண்டடா வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு சூர்யாவும். Any creator, any director in Indian film industry வாயை பொளந்து பார்க்க போறாங்க. நான் ரொம்ப தாழ்மையா, ரொம்ப பணிவா, ரொம்ப அடக்கமா சொல்றேன். ஸோ இப்படி மாறி மாறி படத்தோட டீம் எல்லாம் சேர்ந்து இடியாப்பம் ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் படம் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ரொம்ப மோசமான ஸ்க்ரீன் பிளே, போரான ஸ்டோரி, அப்புறம் ஓவர் நாய்ஸ்ன்னு பல காரணங்களால இந்த படம் சறுக்கிருச்சு. சூர்யா மாதிரியே டைரக்டர் சிவாக்கும் அவரோட லாஸ்ட் படமான அண்ணாத்த ஒரு டிசாஸ்டர் மூவி. ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த படத்தில் கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தோடு இருந்தாங்க. ஆனால் ஆடியோ லான்ச்சில் இவங்க பண்ண அலப்பறையை பார்த்துட்டு படம் மட்டும் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு, இதெல்லாம் எங்களுக்கு பெரிய டெம்ப்ளேட்ரான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த நெட்டிசன்ஸுக்கு இதாண்டா நம்ம டைம், இதுதான் டைம், போட்டு அப்படின்னு போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. இந்த படம் ஹைப்பில் வந்து ஃப்ளாப் ஆனதுக்கான காரணங்கள் இதுதான். ஓகே, ஃபோர்த் மூவி என்னன்னா டைரக்டர் சங்கரோட டைரக்ஷனில் நம்ம விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்து பெரிய ஹைப்புங்கிறத விட பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்த இந்தியன் 2 அப்படிங்கிற படம். இந்த படத்துக்கு ஏன் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா இவங்க ரெண்டு பேரோட காம்போவில் 1996 வந்த கல்ட் கிளாசிக் ஹிட் மூவியான இந்தியன் அப்படிங்கிற படம். ரொம்ப வருஷம் கழிச்சு அதே டைரக்டர் அண்ட் ஆக்டரோட காம்போவில் வர்ற படம். அதுவும் டைரக்டர் சங்கருக்கு ஐ அண்ட் எந்திரன் 2.0 படத்துக்கு அப்புறம் வர்ற ஒரு பெரிய படம். ஸோ இது அவர் கம்பேக் படமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ஆக்டர் கமல்ஹாசனுக்கும் விக்ரம் படத்துக்கு அப்புறம் வர்ற ஒரு பெரிய படம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த படத்துக்கு எடுத்துக்கிட்டு அந்த கேப் தான். 2019 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் நெக்ஸ்ட் இயர் 2020 கோவிட்னாலையும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னாலையும் இந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசராக உள்ளே வந்து படத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி 2024 தான் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எடுத்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 இயர்ஸுக்கும் மேலே ஆயிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு முடிகிறதுக்குள்ளேயும் இந்த படத்தில் நடிச்சு எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இறந்தே போயிட்டாங்க. அந்த 5 வருஷ கேப்புக்குள்ளே இறந்து போன அந்த லெஜெண்டரி ஆக்டர்ஸான விவேக், மனோபாலா அவங்களெல்லாம் திரும்ப ஸ்க்ரீனில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆசையும், விக்ரம் படத்தை பீட் பண்ணுமா இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அப்புறம் இவ்வளோ நாள் கேப் எடுத்ததுக்கு அந்தளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பை கொடுத்துச்சு. ஆனால் படத்தில் கமலோட மேக்கப் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, லாஜிக்னு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பயங்கரமான டிசாஸ்டர் ஆச்சு. ஸோ போட்டு அடின்னு அடிச்சாங்க இந்த படத்தை. ஸோ ஹைப் டு ஃப்ளாப் மூவிஸில் இந்த படம் 4th பிளேஸ். ஓகே, 5th மூவி என்னன்னா தெலுங்கு டைரக்டர் சுகுமார் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் பண்ணி ஆக்டர் அல்லு அர்ஜுன் நடிச்சு மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பியோட மியூசிக்ல தமிழ் டப்ல வந்த ஒரு தெலுங்கு மூவியான புஷ்பா 2 அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ஹைப்புக்கு காரணம் இந்த படத்தோட ப்ரீக்வல் மூவியான புஷ்பா பார்ட் 1ஓட இம்பாக்ட் தான்.
எதுக்கும் அடங்காதவன்டா. அப்படி என்ன புஷ்பா பார்ட் 1ல இருந்துச்சுன்னா, அந்த படத்துல வர்ற ஊ சொல்றியான்ல இருந்து ஸ்ரீவள்ளி சாங்ஸ் மாதிரி அந்த படத்தோட ஆல்பமும் சரி, படத்தோட ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்டோரி ரைட்டிங்கும் சரி, கேஜிஎஃப்க்கு அப்புறம் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஒரு அதர் லாங்குவேஜ் படமா இருந்துச்சு புஷ்பா பார்ட் 1. ஸோ அதனால இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ஹைப் இருந்துச்சு. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் இதுக்காட அவ்வளவு ஹைப் இருந்துச்சு அப்படின்னு தான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு படம் முடிகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி போதுண்டா சாமின்னு எந்திரிச்சு போனதுன்னா அது இந்த படத்துக்கு தான். புஷ்பா படத்தை எதிர்பார்த்து வந்த எல்லாருக்குமே இந்த படம் ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. ஆனால் ஒரு சிலர் படம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. புஷ்பா படத்தில் இருக்கிற அந்த டயலாக்ஸும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சிங்களா? ஆனால் இந்த படத்தில் ஒரு டயலாக்ஸ் எல்லாமே ஓவர் பில்டப்பாக மட்டுமே தான் இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில்னால தான் இந்த படம் பாதி தப்பிச்சிச்சுன்னு நான் நினச்சேன். ஏன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, அவர் வர்ற போர்ஷன்ஸுக்கு அப்புறமும் சரி, என்னடா படம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து வர்ற சீன்ஸ் தான் கொஞ்சமாச்சும் படத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதில் நடக்கிற ஈகோ கிளாஸ், அதில் நடக்கிற காமெடி அப்படின்னு சொல்லி, அதுவும் இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ இந்த படம் மிக்சட் ரிவ்யூவாக இருந்தாலுமே பெரும்பாலும் எல்லா ஆடியன்ஸுக்குமே அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. ஸோ இந்த படமும் ஹைப் டு ஃப்ளாப் மூவிஸ் லிஸ்ட்டில் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் 6th மூவி என்னன்னு பார்த்தோம்னா 2022ல டைரக்டர் நெல்சனோட டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிச்சு ராக் ஸ்டார் அனிருத்தோட மியூசிக்ல வந்த பீஸ்ட் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ஹைப்புக்கு என்ன காரணம்னா, தளபதி விஜய் அண்ட் டைரக்டர் நெல்சன் இவங்க 2 பேருக்குமே அவங்களோட முந்தின படங்களான டாக்டர் அண்ட் மாஸ்டர் 2 படமே பிளாக் பஸ்டர் ஹிட். அவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்களோட காம்போல இந்த படம் வரப்போகுதுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இந்த படத்துக்கான ஹைப் கிரியேட் ஆச்சு. இன்னொரு முக்கியமான காரணம், KGF 2 படமும் பீஸ்ட் 2 ஒன்னா சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு சேம் டேல. KGF பார்ட் 1 எந்த அளவுக்கு ஹிட் நமக்கு தெரியும். ஸோ பீஸ்டோட KGFக்கு பயங்கர ஒரு ஹைப் இருந்துச்சு. 2 படமும் சேர்ந்து கிளாஸ் ஆக போகுதுங்கிறப்போ விஜய் ஃபேன்ஸுக்கும் தமிழ் ஆடியன்ஸுக்கும் ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்த படம் பீஸ்ட். ஆனால் பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் KGF 2வையும் பீட் பண்ணல, ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸையும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. ஏன்னா இந்த படத்துல தளபதி விஜய் அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து அவருக்கான ஸ்டைல், அவருக்கான பாணிங்கிற ஒரு படங்கள் இல்லாம இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியில டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஆனா அது அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாம நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இந்த படத்தை ஃபிளாப்னு கூட கன்சிடர் பண்ணாங்க. ஆனா வணிக ரீதியா இந்த படம் ஃபிளாப் இல்லை அப்படிங்கிறதையும் ஸ்ட்ராங்கா கன்சிடர் பண்ணாங்க. ஏன்னா நான் படம் வந்து ஒரு 4 நாள் கழிச்சு தியேட்டர்ல பார்க்க போனேன். அப்பயிலுமே ஹவுஸ்ஃபுல் ஆகி நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்காம ரிட்டர்ன் போனவங்களை பார்த்தேன். அண்ட் ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு இந்த படத்தை பத்தி. பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆன பிறகு பீஸ்ட் வந்து ரிவ்யூ சரியா இல்லை. ரிப்போர்ட் ஒரு மாதிரி தான் இருக்கு, ரிவ்யூவர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெல்லாம் நல்லா லாபம், எக்ஸிபிட்டர்ஸ்க்கெல்லாம் நல்லா லாபம், நமக்கும் நல்லா லாபம். நெல்சன் படத்துல நமக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொன்னாங்க. சூப்பர். என்னதான் படம் வந்து ஃபிளாப்புங்கிற மாதிரி கன்சிடர் ஆனாலுமே தளபதி விஜய்க்கு இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் குழந்தைகள் இருக்கிற கிரேஸ்னால படம் கலெக்ஷன் வைஸா ஹிட் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணாங்க. ஆனா எல்லா கேட்டகரி ஆடியன்ஸுக்கும், ஏன் விஜய் ஃபேன்ஸுக்குமே நிறைய பேருக்கு இந்த படம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் பண்ணாதனால இந்த படமும் ஹைப் டு ஃபிளாப் மூவிஸ் லிஸ்ட்ல தான் வரும். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஓகே, இந்த லிஸ்ட்ல வர்ற 7th மூவி என்னன்னா, டைரக்டர் ஹச் வினோதோட டைரக்ஷன்ல நம்ம AK அவர்கள் ஹீரோவா நடிச்சு யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல வந்த வலிமை அப்படிங்கிற படம். இந்த படத்துக்கு இந்த ஹைப் எல்லாம் யாராலுமே மறக்க முடியாது. ஹைப்னு சொல்றதோட ஹைப் ப்ரோ மேக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல இருந்து ஏதாவது ஒரு பப்ளிக் ஈவெண்டா இருந்தா கூட விடாம எந்த ஒரு செலிபிரிட்டிஸ் இல்ல பொலிட்டிக்கல் மினிஸ்டர்ஸ் யாரை பார்த்தாலுமே வலிமை அப்டேட்னு கேட்டு ஒரு மாபெரும் ஹைப் இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஏகேவே அவரோட ஃபேன்ஸ் கிட்ட ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையெல்லாம் விட்டாரு. எதனால இந்த படத்துக்கு இப்படி ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் AK அண்ட் முக்கியமான ரீசன் இந்த படத்தோட டைரக்டர் ஹச் வினோத். ஏன்னா அவரோட முந்தைய படங்களான சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் ஒன்றெல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஃபிலிமா இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட நல்ல விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஃபிலிம்னா நம்ம நிறைய பார்த்துருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கொடுத்த படம் அவரோட அந்த 2 படமே. அதுவும் தீரன் அதிகாரம் 1 படத்துலலாம் காமிச்ச அந்த போலீஸ் ஸ்டோரியெல்லாம் அதுக்கு முன்னாடி நான் பார்த்த எவ்வளோ போலீஸ் படங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு எந்த படமே கொடுத்ததே இல்லை. அவ்வளோ சூப்பராக எடுத்துருப்பார் அந்த படங்கள்லாம். அப்படிலாம் இல்லையே, நேர்கொண்ட பார்வையும் இவர் எடுத்த படம் தான். அது அந்தளவுக்கு எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் உங்களுக்கு டவுட் வரலாம். கரெக்ட் தான், நேர்கொண்ட பார்வை இவர் தான் டைரக்ட் பண்ணாரு. ஆனால் அதோட ஸ்டோரி இவரோட ஓன் ஸ்டோரி கிடையாது, இவரோட ஸ்கிரிப்ட் கிடையாது. ஆக்டர் AK தான் ஹிந்தி மூவியான பிங்க் அப்படிங்கிற படத்தை ரீமேக் பண்ணி நீங்க எனக்கு டைரக்ட் பண்ணி கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணனால தான் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவரே சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் இந்த படம் ஒர்க் ஆகாம போயிருக்கும். ஆனால் வலிமை அப்படி இல்லை, அவரோட ஓன் ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டோரி. ஸோ இந்த படம் தீரன் சதுரங்க வேட்டை மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துச்சு. அண்ட் AKக்கும் 2019ல விஸ்வாசம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த நேர்கொண்ட பார்வை ஃபிளாப் ஆச்சு. ஸோ 2 பேருக்குமே இந்த படம் கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தப்ப இந்த படத்தோட ஷூட்டிங்ல AKக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுல இருந்து ரொம்ப நாளா படத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே வராம இருந்து 1.5 வருஷம்
ஆகியுமே எந்த ஒரு அப்டேட்டுமே வரலையே அப்படின்னு சொல்லி இதை பற்றி யார்கிட்ட கேட்டால் தான் அதுக்குரிய அப்டேட் கிடைக்கும்னு தெரியலையேன்னு கிடைக்க எல்லார்ட்டுமே கேட்க ஆரம்பிச்சாங்க ஃபேன்ஸ் எல்லாம். அதில் நடந்த ஒரு சில ஃபன்னியான மொமெண்ட்னால வைரல் ஆச்சு சோஷியல் மீடியாவில் இந்த விஷயம். ஸோ அதனாலே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் பூகம்பமே வெடிச்சிச்சு. இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடையும் ஹைப்போடையும் வந்த இந்த படம் ஃபேன்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்து ஒரு பெரிய அட்டர் ஃப்ளாப்பே ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வழக்கமான அஜித் படம் மாதிரியும் இல்லை, ஹச் வினோத் படம் மாதிரியும் இல்லை. ஆல்ரெடி பார்த்த ஒரு மெட்ரோ படத்தை ரீமேக் பண்ண மாதிரியே இருந்துச்சு திரும்ப. ஸோ இந்த படம் பயங்கரமான ஃப்ளாப் ஆச்சு. இதுதான் இந்த படத்துக்கான ஹைப் டு ஃப்ளாப் ரீசன். வலிமைன்றது அடுத்தவனை காப்பாற்றதான், அழிக்கல்ல. ஓகே, இந்த லிஸ்ட்ல வர 8th மூவி என்னன்னா டைரக்டர் எலனோட டைரக்ஷன்ல ஆக்டர் கவின் நடிச்சு மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்ல வந்த ஸ்டார் அப்படிங்கிற படம். இந்த படத்துக்கு ஹைப்புங்கிறத விட பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேணா சொல்லிக்கலாம். எதனாலனா கவினோட அதுக்கு முந்தின படங்களான லிஃப்ட், டாடா ரெண்டுமே தரமான படங்கள். லிஃப்ட் படத்தெல்லாம் தியேட்டருக்கு வராமல் ஏன்டா ஓடிடியில் விட்டிங்கன்னு ஃபீல் பண்ண வச்சது. டாடா படத்தை நான் தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணேன். என்னை மாதிரி நிறைய பேர்த்த இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ண வச்சுச்சு. அந்த மாதிரி 2 படங்களுமே தரமான படங்கள். ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷனால எல்லாருமே இந்த படத்துக்கு தியேட்டரில் போய் பார்க்கணும்னு சொல்லி ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா கவின் மேலே இருந்த நம்பிக்கை. அவரோட லாஸ்ட் 2 படங்களுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனும் ஸ்டோரி சூஸ் பண்ணுற அந்த விதமும் ரொம்ப ஒரு ப்ராமிசிங் ஆக்டராக அவரை காட்டுது. ஸோ நம்பி பார்க்கலாம்பான்னு ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோல கூட தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஒன் ஆஃப் த ரீசன். அதோட முக்கியமாக இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் இந்த படத்துக்கான ஹைப்பையும் கியூரியாசிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுச்சு. எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி கண்டிப்பாக இந்த படம் கண்ணை மூடிட்டு சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே தியேட்டருக்குள்ளே போனாங்க, இன்க்ளூடிங் மீ. ஆனால் படத்தில் கவினோட பர்ஃபார்மன்ஸும் யுவன் மியூசிக் தவிர ஒன்றுமே கிடையாதுங்கிறது படத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இந்த படத்தையும் புஷ்பா 2 மாதிரி ஒரு சில நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி பாதி இருந்துச்சு, ஓடிடுவோமா விட்டுருங்கடா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் தோண வச்சுச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்த டைமில் ஹரிஷ் கல்யாணம் இந்த படத்தை அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மீம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நல்ல வேளை ஹரிஷ் கல்யாணம் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. அதை பற்றி அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க. அப்புறம் படம் ட்ரெய்லர் வரும்போது ஒன்று சொன்னாங்க, அப்புறம் படம் வந்ததுக்கு அப்புறம் வேற ஒன்று சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் அப்படியே விட்டேன். மீம்ஸ்லாம் வந்தது. சரி, ஓ இப்படி சொல்றாங்களா, அப்புறம் படம் வந்ததுக்கு அப்புறம் ஓ இப்படி சொல்றாங்களா. இப்போ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த படத்தோட டைரக்டர் எலன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கேள்வி வேற கேட்பாரு. எனக்குலாம் அப்படியே இந்த பொல்லாதவன் தனுஷ் ரியாக்ஷன் தான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். இந்த ட்ரெய்லர் கட் பண்ண மட்டும் கையில் கிடச்சேன் அவ்வளோதாங்கிற மாதிரி தான் எல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் இந்த படம் ரொம்ப ஹைப்பில் வந்து ஃப்ளாப் ஆச்சு. ஓகே, இந்த லிஸ்ட்டில் வர 9th மூவி என்னன்னா டைரக்டர் பா ரஞ்சித்தோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் வந்த கபாலி அப்படிங்கிற படம். இந்த படத்துக்கும் லியோ, வலிமை படம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு. இந்த படத்தோட ஹைப்புக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட டைரக்டர் பா ரஞ்சித். ஏன்னா இந்த படத்துக்கு முன்னாடி அவர் எடுத்த 2 படங்களுமே பெரிய ஹிட். ஏன்னா அட்டகத்தி மெட்ராஸ்னு 2 மெகா ஹிட் கொடுத்த டைரக்டர். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடம்பு சரியில்லாமல் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஃப்ளாப்புக்கு அப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லுக்கில் கம்பேக் கொடுக்குற மாதிரியான ஒரு படம் அது இருக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துச்சு. 3rd பிக்கஸ்ட் ரீசன் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். அவர் போட்ட அந்த நெருப்புடா சாங் வந்து பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். அந்த டைமில் ஸ்கூல், காலேஜ்னு எல்லா ஈவெண்ட்லையுமே அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருந்துச்சு. முக்கியமா அந்த படத்தோட டீசர்ல ரஜினி சொன்ன அந்த டயலாக் கபாலிடா, கோலிவுட் பிரின்ஸ் எஸ்கேவே அந்த டைம்ல அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படிங்கறனால அவர் ரஜினி சார் வாய்ஸ் மிமிக்ரி பண்ணி எங்களுக்காக காட்டுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணப்போ ஒரு ஸ்டேஜ்ல இந்த படத்தோட இந்த டயலாக தான் பேசியிருப்பாரு. கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுங்க எஜமா அப்படின்னு சொல்லுவானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? ஹைப் கிடைச்சதுக்கு காரணம் இவங்கன்னா அது போய் ரீச் ஆனது காரணம் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானுங்கிறவர். அவர் படங்கள்னால பெரும்பாலும் நல்லா விளம்பரம் பண்ணி ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். அதனால இந்த படம் ரொம்ப ரீச் ஆச்சு எல்லாருக்கிட்டையுமே. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிச்சு. ஆனால் படம் அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா டைரக்டர் பா ரஞ்சித் அவர் படங்கள் மூலமாக அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை சூப்பர் ஸ்டாரோட படங்களில் அவருக்குரிய ஸ்பேஸையும் கொடுத்து சொல்லணுங்கிறப்போ அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகி சீன்ஸ் பெருசாக ஒர்க் ஆகலை. ஆனாலும் இந்த படம் ஃப்ளாப்லாம் கன்சிடர் ஆகலை. அந்த படத்தோட ப்ரொடியூசரும் பா ரஞ்சித்துமே இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. கபாலி லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் சமூக ஒரு மனிதர் வந்து காழ்ப்புணர்ச்சினால பல பேரை தூண்டி விட்டார். நான் விளம்பரமா எடுத்து போட்டேன். இவ்வளோ வசூலாச்சுன்னு பேப்பர்ல பகிரங்கமா கொடுத்தேன். அப்புறம் ஓவர்சீஸ் இந்த கபாலி ரெக்கார்டு உடைக்கவும் முடியாதுன்ட்டார் அவரை. என்னங்க காலேஜ் லீவ் விட்டாங்க, ஸ்கூல் லீவ் விட்டாங்க, ஃபேக்டரி லீவ் விட்டாங்க, எல்லாருக்கும் யாரும் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் 1000 crore கலெக்ட் பண்ண ஒரு தமிழ் மூவின்னு கூட அதை சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துக்கு இருந்த ஹைப்புக்கும் இந்த படத்துக்கு மேல வந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கும் அவ்வளவோ ஆடியன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாதனால இந்த படமும் ஹைப்ல வந்து ஃபிளாப் ஆன மூவிஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான படம் தான். ஓகே, இந்த லிஸ்ட்ல வர்ற 10th மூவி என்னன்னா டைரக்டர் சங்கரோட டைரக்ஷன்ல ஆக்டர் சியான் விக்ரம் நடிச்சு மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல வந்த ஐ அப்படிங்கிற படம்.
இந்த படத்துக்கு எதனால அவ்வளோ ஹைப் இருந்துச்சுன்னா, டைரக்டர் சங்கருக்கு எந்திரனுக்கு அப்புறமா வர்ற ஃபர்ஸ்ட் படம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கேப் கழிச்சு வருது. அவர் பண்ணக்கூடிய அந்த கேரக்டருக்காக அவ்வளோ டெடிகேஷன் அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டு நடிச்சிருப்பார் இந்த படத்தில். அதுக்காகவே இந்த படத்தை எப்படியாச்சும் பார்க்கலாம்னு சொல்லி இந்த படத்துக்கு பெரிய ஹைப் கிரியேட் ஆச்சு. ஆனால் படம் நார்மலான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரிங்கிறனாலையும் விறுவிறுப்பு இல்லாத ஒரு ஸ்க்ரீன் பிளேனாலையும் இந்த படம் ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துச்சு ஆடியன்ஸுக்கு. எந்த ஒரு ரீசனால இந்த படம் வந்து பெரிய ஹைப் ஆச்சோ அதே ரீசனை சொல்லி படத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா, சங்கரோட பிரம்மாண்டத்துக்காண்டியும் விக்ரமோட பர்ஃபார்மன்ஸுக்காண்டி மட்டும்தான் படம் பார்க்கலாம், மற்றபடி படத்தில் சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக எதுவும் இல்லை, கதையும் இல்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ தான் வாங்குச்சு இந்த படம். டைரக்டர் சங்கருக்கு ஃபர்ஸ்ட் டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆன படம் இதுதான். ஸோ இந்த படம் ஒரு ஃப்ளாப்புங்கிற மாதிரி தான் கன்சிடரே பண்ணாங்க. ரொம்ப ஹைப்பாக வந்து ஃப்ளாப் ஆன படங்களில் இந்த படமும் ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஓகே, இந்த வீடியோவில் இந்த 10 படங்களோட நிறுத்திட்டு இதனால நம்ம கற்றுக்கக்கூடிய அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த மெசேஜை பார்க்கலாம். அது என்னன்னா, யானைக்கும் அடிசறக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் பெரிய பெரிய லெஜெண்டரி டேரக்டர்ஸ் கூட அவங்களோட படம் ஃப்ளாப் ஆகும். அந்த ஃபெயிலியரில் அவங்க பண்ண தப்பு என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி செஞ்சு அடுத்த படத்தில் திரும்ப கம்பேக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ண எல்லா டேரக்டர்ஸுமே கம்பேக் கொடுத்துருக்காங்களான்னா, ஒரு சிலர் கம்பேக் கொடுத்துருக்காங்க, ஒரு சிலர் அப்படியே காணாமலும் போயிருக்காங்க. ஆனால் அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். அது மாதிரி தான் எவ்ரி காமன் மேன் நம்மளோட லைஃப்லையுமே டவுன்ஃபால் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது வரதா செய்யும். அதை ஃபேஸ் பண்ணி அந்த ஃபெயிலியர்ஸ் அண்ட் டவுன்ஃபாலுக்கு என்ன ரீசன், நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதனால் இது நடந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப நம்ம லைஃப்பில் கம்பேக் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் இங்கே மேட்டர். இன்னும் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா, லூஸ் ஆர் வின், டூ ஆல்வேஸ் ரன் அப்படிங்கிற மெசேஜ் தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ட்ரை பண்ணுறதும் எஃபோர்ட்ஸ் போடுறது மட்டும் தான் நம்ம கையில். ஸோ அதை 100% போட்டுட்டு நம்ம ரூட்டில் போய்கிட்டே இருப்போம். ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோட ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுற மாதிரியும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் இருக்குங்கிற ஒரு ஆசைனாலே தான் இதை கிரியேட் பண்ணேன். சரி, ஓகே, இதோட நிறுத்திக்கிறலாம். வீடியோ லென்த்தாக போயிருன்னு சொல்லி தான் 10 படங்களோட நிறுத்திட்டேன். இன்னும் நிறைய ஹைப்பில் வந்து ஃப்ளாப் ஆன மூவிஸ்லாம் லிஸ்ட்டில் இருக்குது. தான் கனவை நோக்கி துரத்திக்கிட்டு இருக்க உங்களோட ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறவன் மனுஷன், வித் பெல் சிம்பிளையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, see you again in next video. Until no more low, always jolly. நான் உங்கள் நண்பன் காளி.